Hello guys, வணக்கம். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் சேனல் ஹேமா பாபு கிச்சனில் ஒரு அருமையான இட்டாலியன் ஆப்படைசர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத எனக்கு செஞ்சு காட்ட போகிறேன் நான். ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த பொருள் இந்த பொருள் எதுவுமே ரொம்பலாம் வாங்க வேண்டாம். டெய்லியும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிற ஒரு 4 வெஜிடபிள்ஸை வச்சு தான் இதை வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எனக்கு செஞ்சு காட்ட போகிறேன் நான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எனி இட்டாலியன் பிரெட் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் தான். ஸோ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக செஞ்சு காட்டுறேன். எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கப்பு தக்காளி இது நல்லா குட்டி குட்டியாக அதையும் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 1/4 கப்பு அளவுக்கு கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி நல்லா நறுக்கி இது மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ உப்பு வந்து உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூட வந்து மிளகு பொடி, நல்லா நுணுக்கின மிளகு பொடி வந்து 1 டீஸ்பூன் அதையும் வந்து இதோட சேர்த்துக்குவோம் நம்ம. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில், பட் எனி ஆலிவ் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து 1/4 கப்பு ஆலிவ் ஆயில் அப்படியே நம்ம வந்து இதில் அப்படியே ஊற்றிடுங்க. ஸோ நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, அந்த கொத்தமல்லி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த ஆலிவ் ஆயில், உப்பு, மிளகு பொடி தான் இதில் சேர்த்துருக்கிற ஸ்பைசஸ்ஸு. ஸோ இப்படி தான் இருக்கும் பாருங்கள், அவ்வளோதான். ஸோ டன் இது. ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெஞ்ச் பேகட்ஸ் ப்ரெட் வந்து எடுத்திருக்கேன் நான். ஸோ எனி ஃப்ரெஞ்ச் ப்ரெட் நீங்கள் இதுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி ப்ரெட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறையா இட்டாலியன் ப்ரெட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ எது வேணாலும் நீங்கள் இன்றைக்கி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஜூலியன் ஷேப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இதை கட் பண்ணிக்கோங்க. பட் ஜூலியன் ஷேப்பாக தெரில, நான் சொல்கிறேன். பட் அந்த ஜூலியன் ஷேப் மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இந்த மாதிரி இந்த ப்ரெட்டை கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை வந்து நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு இரும்பு தவாவில் வந்து நம்ம தோசைக்கல் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இந்த ப்ரெட்டை போட்டு, ஸோ இதுக்கு மேலே வந்து ஆலிவ் ஆயிலும் நல்லா அப்ளை பண்ணி அப்படியே நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்ரி ப்ரஷ் வச்சுருக்கேன். ஸோ இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பூனில் வந்து ஆலிவ் ஆயிலை எடுத்து இந்த மாதிரி நல்லா அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா இந்த மாதிரி 2 பக்கமாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வெளியே நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டோஸ்ட் ஆயிரும். ஸோ உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ப்ரெட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ரெட்டு திருப்பி போட்டு எல்லா பக்கமும் 2 பக்கமும் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் தான். ஸோ எடுத்துடலாம் நம்ம. ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட்டில் வந்து நல்ல ஒரு பெரிய பல் பூண்டு பச்சையாக தான் எடுத்து ப்ரெட்டில் வந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த கார்லிக்கோட அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து அந்த ப்ரெட்டில் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். பச்சை பல்ல வந்து இப்படி பச்சை பூண்டை வந்து நம்ம இப்படி தேய்க்கும் போது ஸோ வெளியே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லா பார்த்து மெதுவாக அப்படி லைட்டாக எடுத்து தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்குவாங்க. அப்படி சும்மா ஜஸ்ட் ஒரு சைடு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் இந்த பச்சை பூண்டு வச்சு. ஸோ இந்த மாதிரி ஆகிடும் நம்ம நல்லா தேய்ச்சதில். ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெஜிடபிளை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரெட்லேயும் வந்து 1 பை 1 நம்ம வந்து வச்சுக்கலாம் அதை. ஸோ நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரு, மிளகு பொடி, அந்த உப்பு, நம்ம சேர்த்துருக்கிற அந்த ஆலிவ் ஆயில் நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த பூண்டு தேய்ச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து நீங்கள் மசாலா சீஸு, ஒயிட் அமெரிக்கன், எல்லோ அமெரிக்கன், எனி சீஸ், எந்த சீஸ் வேணாலும் நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதையும் நீங்கள் லைட்டாக டோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் சீஸ் சேர்க்கல இதில். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஈவினிங் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அவங்களுக்கு டக்குன்னு நீங்கள் வந்து இதை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஸ்கூல்லேருந்து வந்தோடனே சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் இது ஈவினிங் நம்ம எல்லாருமே சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக நம்மளுடைய இட்டாலியன் ஆப்படைசர் எவ்வளோ அருமையாக ரேட்ஸ்ன்னு பார்த்தீங்க இல்லையா. ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. எந்த பொருளுமே நம்ம வந்து அது இதுன்னு சொல்லி ரொம்ப பெருசாக போடலை. ஸோ வீட்டில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் வச்சு தான் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் இட்டாலியன் பேகட்ஸ் ப்ரெட் வந்து நான் யூஸ் பண்ணேன். பட் நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் எனி இட்டாலியன் ப்ரெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி அருமையான இந்த ரெசிபியை வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பண்ணி கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னைக்கு ஸ்பெஷல் சேனல் ஹேமா பாபு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போட போகிற நியூ வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே guys, thanks for watching my video. See you all in my next video. Bye.